128 சங்கீதம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என் மகனே, என் மகளே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ உழைக்கிற, பாடுபடுகிற அந்த உழைப்பின் ஆசீர்வாதத்தை நீ அனுபவிப்ப. சிலர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஒண்ணுமே நான் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி. சிலர் உழைக்காம சாப்பிட நினைப்பாங்க. உழைக்கணும், பிரயாசப்படணும். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். வேலை செய்யாமல் இருக்கிறவன் சாப்பிடாமல் இருக்க கடவன் அப்படின்னு ஆண்டு சொல்லி இருக்கிறார். கையின் பிரயாசம், நம்ம கடினமா உழைச்சி பிரயாசப்படும் போதுதான் அதுதான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கஷ்டப்படுறவங்க, ஏழைகள், தரித்திரர், முடியாதவங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யலாம், மற்றும் உதவி செய்யலாம். திடகாத்திரமான சரி இருக்குது, உழைக்க பலன் இருக்குல்ல. நீங்களும் இலவசங்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாம்னு நினைச்சா ஆசீர்வாதம் இருக்காது. அதனால உழைக்கணும். கையின் பிரயாசம் தான் ஆண்டவர் சொல்றாரு. உழைக்க ஒப்பு கொடுங்க, வேலை செய்ய ஒப்பு கொடுங்க. என்ன வேலை கிடைக்கிறத செய்யுங்க. அதை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களே அதில் உயர்த்துவார். அதனால் உனக்கு பாக்கியமா நன்மை உண்டாகும். அவங்க தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளா இருக்க முடியும். அப்பதான் நன்மை உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறீங்க தானே. உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, தேவையில அந்த நன்மையை கர்த்தர் அருளி செய்வார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கடினமா உழைப்பேன், சோம்பேறியா இருக்க மாட்டேன். என் பிரயாசத்தின் பலனை எனக்கு தந்து எனக்கு நன்மை தருகிறீர். என்னை பாக்கியவானாய், பாக்கியவதியாய் ஆசீர்வதிக்கிறீர். ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்.